அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன் வழிபாட்டை பொறுத்த வரைக்குமே பல வழிபாட்டு முறைகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட வேணும், சிவபெருமானை நம்ம வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவ வழிபாடு செய்வதும் சிவனுடைய லிங்க ரூபத்துக்கு தொடர்ந்து பூஜை செய்துட்டு வந்தோம்னா நம்முடைய ஆன்ம பலம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் கூட அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்க. சிவபெருமானுக்கு மலர்கள் படைத்து பூஜை செய்தும் சிவபெருமானுடைய மனதை குளிர செய்யலாங்க. சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் அருவுருவமாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி நாம அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறக்கூடும்னு சொல்லலாங்க. சிவபெருமானுடைய அருளை சீக்கிரமாக பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாக சொல்லப்படுவது ருத்ராபிஷேகமாகுங்க. சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குபவர் என்று பொருளாகுமாங்க. அதே போல் காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, நாணம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான்னு சொல்லலாங்க. எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் ஆவாருங்க. அதனால தாங்க ருத்ராபிஷேகம் செய்வது சிவபெருமானை மகிழ்விக்க செய்யப்படும் ஒரு முக்கியமான பூஜையாகவும் சொல்லலாங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்குகளில் ருத்ராபிஷேகமும் ஒன்றுன்னு சொல்லலாங்க. ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழிகாட்டணும் சொல்லலாங்க. நமக்கு சிவபெருமானா அபிஷேக பிரியர்னு நமக்கு தெரியுங்க. பல விதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகவும் சொல்லலாங்க. அதே போல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் வில்வத்தால் அர்ச்சனை செய்தோம்னா சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கங்கை நீரால அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. இப்படி சிவபெருமானுடைய லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது பல கோடி புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க. அதே போல் ருத்ராட்சம் பார்த்தோம்னா சிவபெருமானுடைய அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிவதால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க. ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள் கொடையாகவும் சொல்லலாங்க. ருத்ராட்சம் என்ற சொல் பார்த்திங்கன்னா ருத்ரன், அஷம் என்ற சமஸ்கிருத சொற்களில் இருந்து கொண்டு வரப்பட்டதே ருத்ராட்சம்னு சொல்லப்படுதுங்க. இந்த ருத்ராட்சம் பார்த்தோம்னா சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சு கொண்டோம்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியும் போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க. அனைத்து விதமான பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமானு சொல்லலாங்க. சிவபெருமானை நம்ம தினந்தோறும் வணங்கிட்டு வந்தோம்னா கண்ணிமிக்கும் நேரத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடியவர்னு சொல்லலாங்க. சிவபெருமானுடைய கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே ராஜகோபுரத்தை முதல்ல வணங்குவேனுங்க. ஏன்னா நம்மை விட யாரும் இங்கு குறைந்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுவதாகவும் சொல்லலாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லலாங்க. இப்படி சிவபெருமானுடைய ஆலயத்தில் கோபுர தரிசனம் செய்வது இறைவனை காண்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. முடியாதவங்க கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேணுங்க அவசியம் இல்லைங்க. கோபுர வழிபாடே போதுங்க. அதே போல நம்ம சிவன் ஆலயத்துக்கு போனோம்னா முதல்ல பலி பீடங்கள் அதன் பக்கத்தில் நின்றுதாங்க நம்ம மூலவரை தரிசனம் செய்ய வேணுங்க. ஏன்னா நமது அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அந்த பீடத்தில் பலி கொடுத்து விட்டு தாங்க சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க போவாங்க.
அதற்கு பிறகு சிவபெருமானை வணங்கும்போது கைகளை கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி இறைவனை எப்பொழுதுமே வணங்க வேணுங்க. கொடிமரத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் வணங்கிவிட்டு அதற்கு பிறகு தாங்க மூலவர் சிவபெருமானை வணங்க வேணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வம் பெருக வேணும்னா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா அனைத்து நன்மைகளே கிடைக்கணும் சொல்லலாங்க. இப்படி நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்க பிறகு அடுத்ததாக விநாயக பெருமான தோப்பு கரணம் போட்டு வணங்க வேணுங்க. அதற்கு பிறகு அனைத்து பிரகாரத்திலும் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்க வேணுங்க. கடைசியாக சண்டிகேஸ்வரரை வணங்க வேணுங்க. அவரை வணங்கிவிட்டு அவருடைய காதில் நான் நந்து விட்டேன், இறைவனை பார்த்து தரிசனம் செஞ்சு விட்டேன் என்று காதில் சொல்ல வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல்களை சண்டிகேஸ்வரருடைய காதில் கைதட்டி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்ல வேணுங்க. அவர் சிவபெருமானிடம் கூறுவாருங்க. ஏன் நம்முடைய வேண்டுதலை சண்டிகேஸ்வரருடைய காதில் சொல்கிறோன்னா பக்தர்களோட வேண்டுதல்களை கணக்கெடுக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் ஆவாருங்க. அதனால தாங்க சண்டிகேஸ்வரருடைய காதில் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுறோம். நேரம் கிடைச்சிச்சின்னா கோவிலில் சற்று நேரம் அமர்ந்து கூட உங்களது பிரார்த்தனையை முன்வைக்கலாங்க. கோவிலுக்கு போவதற்கு நேரம் காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம செல்லக்கூடிய கிழமை, திதி, நட்சத்திரம், காலம் ஆகியவற்றுக்கு அந்த கோவிலில் சென்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நேரம் மற்றும் கிழமைகளுக்கு ஏற்றவாறு பலன் மாறுபடுன்னு சொல்லலாங்க. இதனால தாங்க மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாளில் மட்டும் லட்சக்கணக்கானவங்க பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வதை திருவண்ணாமலையிலேயே வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி தவிர மற்ற எந்தெந்த நாட்களில் சிவபெருமான தரிசனம் செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திங்கட்கிழமை நாளில் அமாவாசை வந்துச்சுன்னா ராகு கால நேரத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள்ள சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா மன அழுத்தம், மன குழப்பம் அனைத்துமே மாறிவிடும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே நீங்கள் பட்டுட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியுங்க. அதே போல புதன்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அதிகாலை நடை திறந்த உடனே முதல் தரிசனம் செஞ்சீங்க அல்லது அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி மும்மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாங்க. வியாழக்கிழமை நாளில் இரவு சாமி பள்ளியறைக்கு எழுந்தருள செய்யும் நேரத்தில், அதாவது கடைசி தரிசனம் செய்வதால் அளவில்லாத செல்வம் கிடைக்கணும் சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. சனிக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ள சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. இதை எல்லாத்த விட மிக மிக முக்கியமானதை சொல்லப்படுவது லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா பிறவா நிலையாகிய, அதாவது முத்தி நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க. லிங்கோத்பவ காலம் என்பது திரியோதசி சதுர்த்தியும் சந்திக்கும் காலமாகுங்க. அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி 13வது நாள் முடிந்து 14வது நாள் தொடங்கக்கூடிய காலம் லிங்கோத்பவ வழிபாடு தோன்றிய காலம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அடிமுடியான ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் காட்சி கொடுத்த காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுடைய இந்த ஜோதி வடிவமே தற்போது நம்ம திருவண்ணாமலையில் தரிசிக்கும் அண்ணாமலையாக மாறி நிற்பதாகவும் சொல்லலாங்க. அதனால தாங்க இங்கு மலையை வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. திங்கட்கிழமை நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகர்ந்த நாள் என்பதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக மன கஷ்டம், மன நிம்மதி கிடைக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அனைத்து நன்மைகளுமே கிடைக்குங்க.
திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்ட பிறகு பால், அரிசி, சர்க்கரை, பழங்களை நெய்வேத்தியமாக படைத்து சிவபெருமானை வழிபடலாங்க. செவ்வாய்க்கிழமை நாள் என்பது பார்த்திங்கன்னா அனுமன், முருகப்பெருமான், துர்க்கை அம்மன் போன்ற தெய்வங்களுக்கு உகந்த நாளாகவும் செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசையில் இருக்கக்கூடிய சுமார் 59 நாட்கள் பார்த்திங்கன்னா சிரவண மாதமாகவும் சொல்லப்படுகிறதுங்க. இந்த ஆண்டு சிரவண மாதம் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடிவடையுதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.